வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல வாஸ்கோட காமா ஃப்ரம் யூரோப் டு இந்தியாக்கான சீ ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு அவங்க நாட்டு மக்களும் மன்னரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை கேட்காதவங்க அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, வாஸ்கோட காமா இந்தியாவுக்கான கடல் வழியை கண்டுபிடிச்சதுதான் அவங்க இலக்குக்கான முதல் வெற்றி இல்லையா? இந்த வெற்றியை வச்சுதான் அடுத்து இரண்டாவது கடல் பயணத்துக்கான ஏற்பாடுகளை போர்ச்சுகல் மன்னர் ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ வழிய கண்டுபிடிச்சாச்சு. இந்த சீ ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கே காரணம் ட்ரேடிங் பர்பஸ் தானே. சோ அவங்களுடைய நோக்கம் முழுமையுமே செகண்ட் அர்மாடால கேலிக்கட் போய் அங்க ஒரு ஃபேக்டரியா ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாம கேலிக்கட் மன்னரான ஜாமோரியன் கிட்ட ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும்ன்றதுதான் கிங் மேனுவலோட நோக்கம். இந்த டைம் அதுக்காக அவர் செலக்ட் பண்ற ஆளோட பேரு பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரியல். ஃபர்ஸ்ட் அர்மாடா எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரிதான் இந்த செகண்ட் அர்மாடாவும் ஸ்பெஷலா தான் அமையுது. அது எப்படின்னா 4 கான்டினென்ட்டை டச் பண்ணி தான் வந்திருக்காங்க. செகண்ட் அர்மாடா யூரோப்ல இருந்து ஆரம்பிச்சு சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஃபைனலா ஏசியா வந்து ரீச் ஆகுறாங்க. இந்த செகண்ட் அர்மாடாவை லீட் பண்றது கேப்ரியல் தான். வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைமா இப்படி 4 கான்டினென்ட்டை தாண்டி ஒரு லாங் ஜேர்னி பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் தானே அவங்களுக்கு. அதனால இந்த ஜேர்னி ரொம்பவே ஸ்பெஷலா அமைதான். இந்த செகண்ட் அர்மாடான்னு சொல்லி கேப்ரியல் 1500ஆம் வருஷம் கேலிக்கேட்ல வந்து இறங்குறாரு. இப்ப அவர் வந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நேரா கிங் ஜாமோரியனை போய் மீட் பண்றாரு. பட் இந்த டைம் அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. கேலிக்கட் மன்னரை சந்திக்க போன கேப்ரியல் நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட வாங்கிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீசிய மன்னர் அவர் கைப்படவே எழுதின ஒரு லெட்டர் ஒன்னு கொண்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த ஜாமோரியன் மன்னர் செம்ம ஹாப்பி. அந்த ஹாப்பியான மூட்லயே அவங்க கொண்டு வந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே, கேலிக்கட்ல ட்ரேட் பண்ண பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபேக்டரி கட்டுற வேலையில இறங்குறாங்க. இது எல்லாம் சரி, அது ஏன் போர்ச்சுகீசியர்கள் கேலிக்கட்ல வந்து ஃபேக்டரி அமைக்கணும்? அது ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஃபேக்டரி மூலமா தான் கேலிக்கட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மசாலா பொருட்களை பரம்பரையா வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிங்க கிட்ட ஹோல்சேலா இந்த ஃபேக்டரி கொள்முதல் பண்ணி போர்ச்சுகீசிய கப்பல்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ இது டைரக்டா போர்ச்சுகலுக்கு போகும். அது போர்ச்சுகல் மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு சேல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கா பிளான போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகல்ல இருந்து அவங்க வரும்போது கொண்டு வந்த பொருட்களை கேலிக்கட்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கிட்ட விற்பனை பண்ணணும். அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி 2 நாடுகளுக்கு இடையிலும் ஒரு மியூச்சுவல் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதன் மூலமா 2 பேருமே நல்ல ப்ராஃபிட்ட பார்க்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட மோட்டோவே. இந்த அக்ரிமெண்ட்க்கு தான் கிங் ஜாமோரியன் ஒத்துக்கிறாரு. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, போர்ச்சுகீசியர்கள் பலமா இந்த ஃபேக்டரி எல்லாம் வச்சாச்சு. ஆனா கேலிக்கட் ட்ரேடர்ஸ் யாருமே அவங்க கூட பிசினஸ் டீல் வச்சுக்க ரெடியா இல்ல. அது ஏன்னு சொன்னா, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அரப் ட்ரேடர்ஸ் தான் ட்ரேட் பண்றது வழக்கம். இந்த அரப் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி தான் இந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சரை அமைச்சிருக்காங்க. இது எங்க ஏரியா, உள்ள வராத அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்குள்ள எவன் வந்தாலும் வெட்டணும் அப்படின்னு ரெடியா நிக்கிறாங்க. அதாவது கேலிக்கட்ல இருந்து இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு ரெட் சி வழியா ரிபப்ளிக் ஆஃப் வெனிஸ்ல இருந்து போர்ச்சுகலுக்கு விற்க. இப்படிதான் அந்த அரப் ட்ரேடர்ஸ் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருந்தாங்க. இத நாங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி நாங்க டைரக்டா டீல் வச்சுக்கிறோம்னு சொல்லி தானே இங்க வந்திருக்காங்க. அதாவது போர்ச்சுகீசியர்கள் கேலிக்கட் ட்ரேடர்ஸ் கிட்ட டைரக்டா பிசினஸ் பண்றாங்க. இத பார்த்த அரேபியர்கள் சும்மா இருப்பாங்களா? செம்மையா கடுப்பான அரப் ட்ரேடர்ஸ் இதுக்கு பதிலடி தரும் விதமா போர்ச்சுகீசியர்கள் கிட்ட வணிகம் பண்ண ஒத்து வர மாட்டாங்க. இத கேப்ரியல் கிங் ஜாமோரியன் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா அதை கேட்ட ஜாமோரியன் எதுக்குமே ரியாக்ட் ஆகாம சும்மாவே இருக்காரு. இதுக்கு கேப்ரியல் செம்மையா கடுப்பா வராரு. ஏன்னா ஜாமோரியன் ட்ரேட்ல நம்மளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறேன் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இப்ப என்னன்னா எதுக்குமே ரியாக்ஷன் இல்லாம சும்மாவே இருக்காரு அப்படின்னு அவருக்கு கோவம் வருது. அதுக்கு கேப்ரியல் ரியாக்ட் பண்ற விதமா ஒரு அரப் ட்ரேட் ஷிப்பை கைப்பற்றி அதுல இருக்கிற மசாலா பொருட்களை எல்லாமே போர்ச்சுகீசிய கப்பல்ல லோட் பண்றாரு. இதுக்கு கடுப்பான அரேபியர்கள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. போர்ச்சுகீசியர்களோட ஃபேக்டரிய அடிச்சு உடைச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய தகராறா மாறி அந்த கலவரத்துல 50 போர்ச்சுகீசியர்கள் கொல்லப்படுறாங்க. இதுக்கு கேப்ரியல் சரியான கோவத்துல இருக்காரு. ஆனாலும் அப்பவுமே எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருக்காரு. சரி, கிங் ஜாமோரியன் இதுக்காச்சும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கிறாரு. அவங்களுடைய இந்த லாஸுக்கு அரேபியர்களுக்கு எதிரான சரியான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாரு. ஒரு ஃபுல் டே வெயிட் பண்ணி இருக்காரு. ஆனாலுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கிங் ஜாமோரியன் கிட்ட இருந்து வரல. அதுக்கு கடுப்பான கேப்ரியல் என்ன பண்றாருன்னா, மிட் ஆஃப் த டிசம்பர்ல 3 டேஸ் கடல்லையே பதுங்கி இருந்து அரேபியன் ஷிப்பை கைப்பற்றாரு. அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கப்பல்ல இருக்க அரேபியர்களை கொண்டுடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கப்பலை கூட எரிச்சு
முடிச்சிடுறாரு. எந்த ஒரு தடயமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடறாரு. நெக்ஸ்ட் அவர் கிங் ஜாமோரியன் பக்கம் திரும்புறாரு. எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததுக்கு பழிவாங்கும் விதமா கேப்ரியல் தன்னோட ஷிப்ல வச்சிருந்த பீரங்கியை கொண்டு கேலிகட் மக்களையும் அந்த துறைமுகத்தையும் சுத்தமாவே அழிச்சிடுறாரு. அவ்வளவுக்கும் அவருக்குள்ள அடக்கி வச்சிருந்திருக்காரு. அதன் விளைவா கிட்டத்தட்ட 600 மக்கள் இறந்திருப்பாங்கன்னு வரலாற்று பதிவுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை மேலும் பல சுவாரஸ்யங்களுடன் கேட்க ஸ்டே டியூன் வித் மீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.